ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம 12 ராசிக்கு உரிய என்னென்ன அமைப்பு இருக்குது, எப்படி இருக்குது, இந்த மாதத்தில் இந்த 2025 எந்தெந்த அமைப்புகள்லாம் வர இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதை இப்போ இந்த இடத்துல நம்ம உடல்நிலை எப்படி இருக்குது, வருமானம் எப்படி இருக்குது, அடுத்தது நம்ம என்ன தொழில் செய்யலாம், எதில் காதல் வருதா, இல்லது திருமணத்தில் பிரச்சனை இருக்கா, நல்லா இருக்கா, இன்னும் இந்த தொழில் ரீதியாக என்ன வருமானம் இருக்கா, செலவு இருக்கா, எதில் நம்ம அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், பண்ண வேண்டாம் அப்படிங்கிற தன்மைகள் எல்லாம் இந்த அமைப்பில் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்த்து அதுக்கான என்ன சொல்யூஷன், என்ன செய்யலாம் அப்படிங்கிற தன்மையில் நம்ம இப்போ இந்த புரட்டாசி மாத பலன்களை பார்க்கலாம். அதில் இப்போ ஒவ்வொரு கணக்குலேயும் ஒவ்வொரு சூழல்கள் வரும். ஒவ்வொரு ராசிக்கு இந்த மாதிரி செய்யலாம், செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம பொறுமையாக அழகாக அது என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது. ஏன்னா மக்களுக்கு எதில் எடுத்தாலும் அவசரம் இருக்குது, அதே அளவுக்கு பொறுமையை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த பொறுமையாக என்ன சொல்ல வரோம், அதில் இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன, அதை தெரிஞ்சு அதை அனுபவப்படுத்தி அதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் பொருத்தி அதை நல்ல ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு எடுத்துகிட்டு போய் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறீங்கன்னா இந்த ராசி பலன் அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது ராசி பலன். அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் எதை செஞ்சால் சௌரியமாக இருக்கலாம், எதை செஞ்சால் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ராசி நேயர்களே, அன்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இந்த புரட்டாசி மாதம் 2025 உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஆசை அதிகமாக அதால் நிறைய தொல்லை வரப்போகிறதாக இந்த மாதத்தில் ஒரு சூழல் இருக்குது. அது என்னையா அப்படி இருக்குது அப்படின்னா, சிம்ம ராசிக்கு 11 குரு இருக்குது, 8 சனி, அஷ்டம சனி, 7 ராகு இருக்குது, 2 சூரியன் புதன், அதே மாதிரி லக்னத்திலேயே சுக்கிரனும் கேதுவும். இப்போ என்ன செய்யும், ஆசையை அதிகமாக உருவாக்குங்க. நம்ம அதை செய்யலாம், இதை செய்யலாம், அப்படி ஆயிடலாம், இப்படி ஆயிடலாம் அப்படின்னு அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி 11 குரு இருக்கிறவங்களுக்கு ராகு திரிகோணத்தில் வந்துருச்சு அப்படின்னா 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணலான்னு நிறைய எண்ணப்படுவாங்க, அல்லது இருக்கிற மனைவி விட்டுட்டு ஓடி போயிடலாங்கிற எண்ணத்துக்கு வருவாங்க. 2 அந்த சிம்ம ராசிக்கு 2 சூரியன்னா குடும்பத்தில் ஏதாவது ஒரு தொல்லை வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் பேசி தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனைகள். அதை நீங்கள் பேசி தீர்த்துக்கு தான் சரியாகணும். அதை போய் அதுக்காண்டி பிரச்சனை பண்ணிட்டு வளர்த்துக்கிட்டே கிடக்கக்கூடாதுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் கோர்ட் ஸ்டேஷன் பிரச்சனையும் வரும். முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்க முடிவு பண்ணிக்கோங்க. வீட்டுக்காரமாவோ இல்லை நீங்களோ 2 பேருமே அனுசரணையாக இல்லைன்னா இந்த தொல்லை வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த கோர்ட்டு ஸ்டேஷன் பிரச்சனையோ மற்ற தொல்லைகளையோ இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அந்த முயற்சி பண்ணுறது தான் சிறப்பாகவும் இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வார்த்தையை கடாமுடான்னு பேசுறதுங்க. இந்த சிம்ம ராசிக்கு 8 சனி அப்படின்னா பொதுவாக அந்த சனி 7ஆம் பார்வையை 2ஆம் இடத்தை உங்கள் சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ வார்த்தை தவறாக போகும். அந்த வார்த்தையை நம்ம பேசும்போதே ஒரு ஒரு சரியான அணுகுமுறையில் பேச மாட்டோம். எதுக்கு எடுத்தாலும் கோபம், டென்ஷன், ப்ரெஷர், அந்த மற்ற இடத்துல ஒரு சூழலில் வேலைக்கு போனோம், அங்கே ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா இங்கே வீட்டில் காட்டுவோம், அங்கே கோச்சிட்டு இங்கே பேசுவோம். அதெல்லாம் கண்டிப்பாக வரக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு அமைப்பையும் நம்ம சரியாக புரிஞ்சு ஜோதிடமாக பார்க்காம அந்த புரிதலை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப சௌகரியமாக அடுத்தடுத்து நம்ம லைஃப்பை கடந்து போகலாம். அது நீங்கள் சரியாகவும் பயன்படுத்திக்கலாம். 2ஆம் இடத்துல புதன் இருந்து அந்த சனியோட பார்வை இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா வீட்டில் தேவையில்லாத சிக்கலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த 11 குரு இருக்குன்னு சொன்னேன். சிலருக்கு எல்லை மீறிய காதல் வரும். அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு சூழல்லையும் எல்லையை மீறினா என்ன கணக்கு, தனக்கு வயசுக்கு மூத்தவங்களோட அல்லது தனக்கு
அது இணைய இல்லாத ஒருத்தரோட காதல் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். அப்போ அந்த விஷயத்தில் மாட்டிக்க கூடாது. ஏன்னா இதில் நிறைய அனுபவத்தில் பார்க்குறப்ப இந்த சிம்ம ராசியில் இருக்கிறவங்க இப்போ அந்த சம்பந்தமாக நிறைய சிக்கலில் மாட்டியிருக்காங்க. அதை கொஞ்சனால தான் இன்னும் இந்த மாதத்தில் நீங்கள் தெளிவாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதத்தில் அது குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது, பொதுவாக வந்து வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் சிக்கனமாக நீங்கள் அதை பக்குவமாக மெயின்டைன் பண்ணிக்கணும். சிம்ம ராசிக்கு இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் புரட்டாசி மாதத்தில் கொஞ்சம் வேலை விஷயத்தில், வேலை மாற்றத்தில், வேலை அமைப்பில் ஒரு சேஞ்சஸ் இருக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணிக்கணும்.